கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். திருவாக்கும் செய்கர்ப்பம் கைகூட்டும், செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும், ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்தம் கை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆமாங்க, இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகரை வணங்காமல் எந்த வேலையும் நாம் செய்வதில்லை. தனக்கு தலைவன் இல்லாத ஒரு பெரிய தலைவன் யார் என்று கேட்டால் விநாயகர் தான். உலகத்தின் முதல் எழுத்தாளர்னு அவரை சொல்லலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? மகாபாரதத்தை வியாசர் சொல்ல அதை எழுதிய பெருமை விநாயகருக்கு உண்டு. மகாபாரதத்தை எழுதிய அந்த பெருமை யாருக்கு உண்டு என்றால் விநாயகருக்கு உண்டு. சொன்னவர் வியாசராக இருக்கலாம், மற்றவங்களாம் மறுத்துட்டாங்களாம். அப்படி எழுதுகிறப்ப அவர் சொன்னாராம், விநாயகர் சொன்னாராம், நான் விடாமல் எழுதுவேன், உன்னால் சொல்ல முடியுமா? வியாசர்கிட்ட கேட்டாராம். வியாசர் சொன்னாராம், நான் சூத்திரமாக தான் சொல்லுவேன், பாடலாக தான் சொல்லுவேன், பொருள் நீங்கள் தான் எழுதணும். சரி, ஒப்பந்தப்படி எழுத ஆரம்பித்தாங்க. எழுதிட்டு வரப்பே திடீர்னு எழுத்தாணி உடஞ்சி போச்சான். சற்றும் தயங்காமல் தன்னுடைய அந்த தந்தத்தினுடைய அந்த கொம்பை தந்தத்தை உடைச்சி அதில் எழுத ஆரம்பித்தாராம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தந்தம் என்பது கொலைக்கருவி அல்ல, கலைக்கருவி. அதில் எழுதுறது அந்த மகாபாரதம். அவர் தான் முதல் எழுத்தாளர். சரி, தமிழ்நாட்டில் விநாயகர் வழிபாடு எப்போது வந்தது என்று கேட்டால், நம்மை பொறுத்த மட்டில் நமக்கு கிடைக்கிற ஆதாரங்களை வைத்து பார்க்கிற போது பல்லவர் காலத்தில் தான் வந்திருக்க வேண்டும். அதாவது நரசிம்ம பல்லவன், மகேந்திர பல்லவனுடைய மகனாகிய நரசிம்ம பல்லவன் வாதாபியின் மீது படையெடுத்து சென்றபோது, 2ஆம் புலிகேசியை வெல்வதற்காக படையெடுத்து சென்றபோது அங்கிருந்த அந்த விநாயகருடைய உருவச்சிலையை பார்த்த படைத்தலைவராகிய பரஞ்சோதி, பிற்காலத்தில் அவர் தான் சிறு தொண்டர், அவர் வணங்கி இதில் வெற்றி கிடைத்தால் தமிழகமெங்கும் உனக்கு கோயிலை ஏற்படுத்துவேன் என்று வேண்டிக் கொண்டார். அதன்படி வாதாபி பற்றி எரிந்தது. வெற்றி பெற்றார்கள் பல்லவர்கள். கணபதி தமிழ்நாட்டுக்கு எழுந்தருளார். என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? மேடைகளில் சங்கீத கச்சேரி ஆரம்பிக்கிறப்ப முதல் பாட்டு வாதாபி கணபதி தான் தொடங்கும். இன்னொரு சிறப்பு செய்தி என்னென்னா, பழைய விநாயகர் கோயில்கள் எதுன்னு பார்த்தா நம்முடைய பிள்ளையார்பட்டி, அது குடைவரை கோயில். குடைவரை கோயில்னால் என்ன அப்படின்னா, இப்போ அஸ்திவாரம் போட்டு கோயில் கட்டுறது தஞ்சை பெரிய கோயில் போன்றவையெல்லாம், மலையவே குடைஞ்சி கோயில் கட்டுறது குடைவரை கோயில். பிள்ளையார்பட்டி அப்படி குடைவரை கோயில். திருப்பரங்குன்றம் அது மாதிரி குடைவரை கோயில். அந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கின்ற அந்த பிள்ளையார் தான் மிக பழைய பிள்ளையார் என்கின்ற பேர் உண்டு. நமக்கு பிள்ளையாரை பற்றி சொல்லுகிற போது சிவபெருமானுக்கும் உமாதேவிக்கும் மூத்த மகனாக பிறந்தவர், ஞானக்கனியை பெற்றவர், தமிழோடு விளையாடுகின்ற சிறப்புடையவர், ஔவைக்கு மிகவும் வேண்டியவர். அதனால தான் ஔவையார் சீதக்கலவ சிந்தாமரைப்பும் பாதச்செலும்பு பழை செய்பாட என்று விநாயகர் அகவல் பாடினார். அவரை பாடாத புலவர்கள் இல்லை. அருணகிரிநாதர் கூட முருகனை பாடுகிற போது நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தரசன் முகனுக்கேல் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அப்படின்னு அந்த விநாயகரை பாடிட்டு தான் ஆரம்பிப்பார். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, சதுர்த்தினா 4ஆம் நாள்னு அர்த்தம். அதாவது அமாவாசை தொடங்கி சுக்லபட்சம் வளர்பிறையில் முதல் நாள் பிரதமை, 2ஆம் நாள் துவிதியை, 3ஆம் நாள் திருதியை, 4ஆம் நாள் சதுர்த்தி. இந்த சதுர்த்தி அன்றைக்குத்தான் அவருடைய அந்த சிறப்பு சொல்லப்படுகின்றது, பெருமையாக பேசப்படுகின்றது. சதுர்த்தி விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். வடநாட்டில் பாலகங்காதர திலகர் மக்களை ஒன்றிணைக்க விநாயகர் வழிபாட்டைத்தான் கையில் எடுத்தார். சுதந்திரத்திற்காக சொல்லுகின்ற போது மக்களை ஒன்றிணைக்க வேண்டுமென்றால், ஏதாவது ஒன்றின் மூலமாக ஒன்றிணைக்க வேண்டுமென்றால் அது எதுவாக இருக்கலாம், அது ஆன்மீகமாக இருக்கட்டும் என்று விநாயகரை வைத்து தொடங்கினார். இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. மதுரையில் புகழ்பெற்ற விநாயகர் யார் என்று கேட்டால்
திருமலை மன்னர் திருமலை நாயக்கர் மகாலை கட்டுவதற்கு மண் தோண்டிய போது அப்படி தோண்டப்பட்ட இடத்தில் கிடைத்தவர் தான் முக்குருணி விநாயகர். முக்குருணி என்பது ஒரு அளவு. குருணி என்றால் ஒரு மரக்கால்ங்கிறது 4 படி. 3 குருணினால் 12 படியில் ஒரு குளக்கட்டை செய்து அந்த பிள்ளையாருக்கு வைப்பார்கள். அவ்வளோ பெரிய பிள்ளையார் அவர். அப்படியான பெருமையுடைய விநாயகரை நாம் பார்க்கின்றோம். விநாயகர் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சவர். அரச மரத்தடியில் இருப்பார். போகிற வழியில் கும்பிடலாம், தோப்புக்கரணம் போடலாம், பரீட்சையில் பாஸ் பண்ணலாம், மார்க் நல்லா வரணும், பிள்ளைகளுக்கு ரொம்ப கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுள். அத்தகைய பெருமை மிகுந்தவர். அத்தகைய விநாயகர் சதுர்த்தி இந்த சுக்லபட்சத்தில் 4ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. அவருக்கு பிடித்த உணவு எது என்றால் மோதகம் என்று சொல்லக்கூடிய அந்த கொழுக்கட்டை தான். மூஷிக வாகன மோதக ஹஸ்தே சாமரகர்ண விளம்பித சூத்திரே வாமனரூப மகேஸ்வரபத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே என்று விநாயகரை வழிபாடு செய்கின்றார்கள். அவர்தான் இன்றைக்கும் நமக்கு பெருமையோடு எல்லா வகையான நன்மைகளும் செய்கின்றார். விநாயகரை வணங்குவோம். விநாயகருடைய அந்த அருளால் எல்லா செயல்களையும் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம். இருள் விலகும், ஒளி பிறக்கும். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.